ஹாய் மீடியாஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ. இது வந்து நம்ம ஊட்டிக்கு வந்தோங்க. போன டைமே வந்து நம்ம ஃபேமிலியாக வந்தோம். அப்போ வந்து எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்துட்டு போனோம். பட் இந்த சூப்பர் ரைட்லலாம் நம்ம வந்து போகலை. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி இதுலேயே நம்ம இந்த டைம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். போன டைம் வந்து தங்கச்சி வீட்டுக்காரும் கார்த்தி மட்டும்தான் போனாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நானும் அண்ணா கார்த்தி நாங்கள் 3 பேர் போனோம். நான் ரொம்ப பயந்துட்டேங்க இதில். ஏன்னா எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சரிக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி சீனை தாங்க அதில் காட்டினாங்க. அதனால் நான் ரொம்பவே பயந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஒரு 2 பசங்களை மட்டும் அதில் வந்து இதில் விளாண்டு பாருங்க அப்படின்னு சொல்லவும் அதில் விளாண்டுட்டு அவங்களும் கத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணனையும் கார்த்தியும் தனியாக அவங்க வேறு இதில் வந்து விளாண்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய விளாண்டாச்சு. ஆனால் பசங்களுக்கு எதுவுமே வாங்கி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்டால் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல் பொட்டேட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாங்கி கொடுத்தாச்சு. பட் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் அவங்க வந்து என்னோட பெரிய பையன் வந்து ஒன்று கொடுத்துட்டான். அதனால் அதை வாங்கி நான் சாப்பிட்டேன். அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு நேராக டீசல் அடிக்கிறதுக்கு போயிட்டோம். ஒரு 4000 ரூபாய்க்கு வந்து டீசல் அடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சுங்க. பத்தாவதுக்கு எனக்கு தூக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கரியில் வந்து ஸ்டாப் பண்ண சொன்னோம். பேக்கரியில் ஸ்டாப் பண்ணாங்களா, எல்லோரும் ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கே பார்த்திங்கன்னா மிஸ்டர் சூப்பராக ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இதுதாங்க நம்ம வந்து புக் பண்ண ட்ராவல்ஸு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் போட்டுவிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு செம்ம வைபாக இருந்துச்சுங்க. நம்மளே வருஷம் முழுவதும் வேலையை செஞ்சுட்டு இந்த வருஷத்தில் ஒரு நாள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பயாவது ஒரு டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அதுவுமே கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த டைம் தான் டூர் மாதிரி பிளான் பண்ணி டூருக்கு நாங்கள் வந்திருக்கோம். இல்லைன்னா மற்றபடி நாங்கள் தான் ஃபேமிலி டூர் மாதிரி வருவோம். இந்த டைம் ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்தோம். பட் இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போகிறோமே, இதுக்கு பின்னாடி எவ்வளோ செலவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் டூர் போன இடத்துல வந்து யோசிக்கல. யாராக இருந்தாலுமே அதை வந்து யோசிக்க மாட்டாங்க. பட் வீட்டுக்கு போய் கணக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் தலையே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியோட பர்த்டே வந்து பைபாஸில் வச்சு தாங்க கொண்டாடணும். பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஒரு ஓரத்தில் வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். கேக் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் போட்ட மாதிரி தான் ஒரு 35 பீஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா அங்கே முழுசாக கேக்கை வாங்கிட்டு போய் அதை வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கணும். அதுக்கு வந்து ஆல்ரெடி பீஸ் போட்டு வச்சிருப்பாங்களா, அந்த கேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஐடியா பண்ணி அப்படி வாங்கிட்டு வந்தோம். அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே சாங்கெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக் வந்து நான் அருணாக்குடி வாங்கி கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் அங்கே வச்சு தான் கொடுத்தேன். ஏன்னா அவனுக்கு தெரியாது பார்த்தீங்களா, நான் அவனுக்கு தான் வாங்கினேன் அப்படிங்கிறது தெரியாது. நான் அங்கே கொடுத்ததுக்கப்புறம் தான் அதை நான் அவனுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிளான்லேயே இல்லாத ஒன்று. அதுக்கப்புறம் அண்ணா தான் டிரைவர் அண்ணா தான் சொன்னாங்க, சரி பைபாஸில் நிறுத்துவோம் அப்படின்ட்டு 2-3 இடத்துல நிறுத்தினாங்க. பட் எங்களால் வந்து அந்த இடத்துல வந்து கொண்டாட முடியல. அதனால் வந்து அண்ணா செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பைபாஸில் நிறுத்தினாங்க ஒரு ஓரத்தில். அப்போ அங்கேயே வந்து கேக் வெட்டி கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொண்டாடிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புறப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டே வந்தாங்க. ஏன்னா அவ்வளோதான் இறங்க போகிறோம் பார்த்திங்களா. அதனால் வீட்டுக்கு போகிறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி சம்திங் ஆயிடுச்சுங்க. அதாவது நாங்கள் கேக் வெட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ ஒரு 10 மணி ஆயிடுச்சு. கார்த்தி அதனால் வந்து ஹோட்டலுக்கு கால் பண்ணி சாப்பாடு வந்து ஒரு 20 சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க. ஊருக்கு வந்ததுமே பசங்களை எல்லாம் ட்ராவல்ஸ்லேயே போய் அவங்க வீட்டில் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பையனை மட்டும் கூட்டிகிட்டு போய் எல்லா பசங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து விட்டுட்டாங்க. நம்ம தாங்க வீட்டுக்கு கடைசியாக வந்தோம். திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு டிரைவர் அண்ணாவுக்கு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி அவங்க வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா பையனுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அதனால் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட விட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே தாங்க அவங்களையே நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். நாங்கள் இப்படி டூர் போயிட்டு வந்ததுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டான கமெண்ட்டாக இருந்தால் நான் பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீடியாஸ்.